ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நாளை விடுவதற்குள்ளாகவே இந்த பதிவை உன் கண்களில் காட்டிய நானு நிச்சயமா நாளை விடியும் போது உனக்காக நீ தேடியதையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நாளைக்கு நீ மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சியை அனுபவித்து சந்தோஷமாய் சிரிக்கும்படி உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போறேன். உன் கனவுலையும் சரி, உன்னுடைய நினைப்புலையும் சரி, நான் இருக்கும்போது நீ என் தேவையில்லாமல் கடந்த கால நினைவுகளிலேயே மனம் விரும்பி கூழாங்கல்லாக குலைந்து கொண்டிருக்கிறாய். கடந்த கால நினைவுகளிலிருந்து மீண்டு வா. இன்னைக்கு காலையில் நடந்ததாக இருக்கட்டும், அல்லது நேற்று முந்தா நாள் போன வாரம் நடந்ததாக இருக்கட்டும், அதையெல்லாம் நீ யோசிக்கிறதுனால என்ன மாறிட போகுது, இல்லை என்ன சரியாகிட போகுது? ஏன் அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்க? இனிமே நாளைக்கு என்ன நடக்குமோ அந்த விஷயத்துக்கான வேலைகளை பாரு. இப்போது எதை பற்றி யோசிக்காம நிம்மதியா தூங்கு. உன்னை கரை சேர்ப்பதற்காக உன் சாயப்பா நான் கரையிலேயே காத்திருக்கும் போது உனக்கேன் பயம் வரணும்? உன் வாழ்க்கையில நல்ல ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் வரணும்னு தானே வேண்டிக்கிட்டே இருக்க. மனித வாழ்க்கை என்றாலே ஏற்றமும் இரக்கமும் இறங்கத்தானே செய்யும். கிணத்துல உள்ள இறங்க இறங்க அதன் ஆழம் தெரிவது போல்தான் உன் வாழ்க்கையிலும் இரக்கம் வர வர உன் மனசோட ஆழமும் புரியும். வாழ்க்கையின் ஆழமும் சூட்சும ரகசியமும் உனக்கு புரிய வரும். அதனால வாழ்க்கையில நீ அனுபவிக்கக்கூடிய தோல்விகளையும் இரக்கத்தையும் பார்த்து கவலைப்படாம இதுல என்ன அனுபவம் கிடைக்குதோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இரு. இசை என்றால் அதில் 7 ஸ்வரங்கள் இருக்கும். குடும்ப வாழ்க்கையும் ஒரு இசைதானே. குடும்ப வாழ்க்கைனா நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், வெற்றி தோல்வின்னு எல்லாமே கலந்த ஸ்வரங்கள் தான். அது சரியா சாரியான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காம இசை என்பது இன்னிசையானது, வாழ்க்கை என்பது சந்தோஷத்துக்குரியது என வாழ்க்கையின் புரிதலை உண்டாக்கி கொள்ளேன் செல்லமே. ஏன் எதற்கு எப்படி நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தினா வாழ்க்கை முழுக்க யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எது எப்படி நடந்தாலும் சரி, எதுக்காக நடந்ததுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என தெளிவோடு இருக்க பழகு. புரிதலை நீ சரிதாக புரிந்து கொண்டால்தானே உன் வாழ்க்கைங்கிறது சரியான பாதையில் செல்ல முடியும். மற்றவர்கள் எதிர்பார்ப்பை அவர்கள் கூறாமலே புரிந்து கொள்வது என்பது ஒரு புரிதல். மனசார நினைப்பத அப்படியே மனசார புரிஞ்சுக்கிறதும் ஒருத்தருடைய புரிதல். ஒருத்தருடைய கண் பார்வையை வச்சே இவங்க இதைத்தான் சொல்ல வர்றாங்கன்னு அவங்களுடைய மன ஓட்டத்தை புரிந்து கொள்வதும் ஒரு புரிதல் தானே. அப்படித்தானே உன் குடும்பத்தில் இருக்க ஒரு சிலரோட எதிர்பார்ப்பு என்னன்னு உன்னால புரிஞ்சுக்கவும் முடியுது. ஒரு சிலர் மனசுல நம்மளை பத்தி என்ன யோசிப்பாங்க, என்ன நினைப்பாங்கன்னோ உன்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்படி எல்லாருடைய யோசனைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய நீ உன் சாயப்பா உனக்காக செல்லக்கூடிய யோசனைகளை மட்டும் ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? மனிதர்கள் ஒவ்வொருவருக்குமே அறிவும் ஆற்றலும் தகுதியும் திறமையும் வேறு விதமாக தான் இருக்கு. ஆனா எல்லாருக்குமே நான் நல்ல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பேன். வாழ்க்கையில அவரவர்கள் உயர்வதும் தாழ்வதும் அவர்கள் கையில் தான் இருக்கிறது என் செல்லமே. உனக்கு நான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் வாழ்க்கையையும் நீ பயனுள்ள விதத்தில் வாழ்ந்தால் உனக்கான வாய்ப்புகளை நான் வாரி வழங்குவேன். நீ எவ்வளவு போராடியும் எதுவுமே கிடைக்கவே இல்லையே, போராடிக்கிட்டே காலம் போகுதேன்னு தானே கவலைப்படுற. கர்மாவின் பலன்கள் உன் வாழ்க்கையில கொஞ்சம் கூடுதலா இருக்கு. அதனால நீயும் கொஞ்சம் கஷ்டங்களை அதிகமாகவே அனுபவிக்கிற. இருந்தாலும் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு நான் உனக்கான வழியை காட்டுறேன். என்ன நடந்தாலும் அதை நேர்மறையாக புரிந்து கொள்வதற்கும் நேர்மறையாக நடந்து கொள்வதற்கும் பழகு என் செல்லமே. அதுவே உனக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். அது உன் வாழ்க்கையில தன்னம்பிக்கையின் அளவையும் உயர்த்தும். ஒருபோதும் எதிர்மறையாக யோசிப்பதோ எதிர்மறையாக பேசுவதோ நடக்காது, முடியாது, கிடைக்காதுன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதோ வேண்டாம். உன் மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய எல்லா இடமுமே நந்தவனம் தானே. அப்படிப்பட்ட நந்தவனமாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி கொடுக்குறேன். முதல்ல உன் மனசு நம்பணும், எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குது. எந்த விதத்திலாவது உனக்கான விஷயங்களை நான் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவேன்னு நீ நம்புனாதான், மனசுல திடமான நம்பிக்கையை நீ வச்சுக்கிட்டாதான் தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களை உனக்கு சாதகமாக என்னால் செஞ்சு முடிக்க முடியும். தினசரி புது புது தடைகளை நீ சந்திச்சு எதிர்நீச்சல் போடலாம். ஆனால் அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கு நான் தானே உனக்கு உதவ வேண்டும். நிச்சயம் உன் வாழ்வில் நீ ஜெயிப்பதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் நான் கொடுப்பேன். நல்லதையே செய்து முடிப்பேன். ஓம் சாய்ராம்.